ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு மண்ணில் செஞ்ச சின்ன தட்டு. இதில் வந்து இன்றைக்கி பெயிண்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ உள்ளே கொடுக்குறதுக்கு பிங்க்கும் ப்ளூவும் கொடுக்கலான்னு எடுத்துருக்கிறேன். பிங்க்கும் ப்ளூவும் இப்போ உள்ள பூவுக்கு ஃபில் பண்ணுறேன். ஒரு பூ விட்டு விட்டு இந்த பிங்க் கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 தடவை கலர் பண்ணணும். அப்போ தான் நல்லா பிங்க் வந்து எல்லா கலருமே 2 தடவை கொடுத்தோம்னா தான் நல்லா கலர் எடுத்து காட்டும். கொஞ்சம் நல்லா எல்லாமே பிரைட் கலராகவே போடலான்னு இருக்கிறேன். அடுத்ததா டார்க் ப்ளூ கலர். கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா கலர் கொடுங்க. அப்போ தான் ஒன்றில் ஒன்று மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இந்த வெளியில் உள்ளதுக்கு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர், நல்லா டார்க் ஆரஞ்சு, எல்லாமே நல்லா பிரைட் கலர்ஸ். குட்டி குட்டியாக போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அடுத்ததாக டார்க் ரெட் கலர் இங்கே சுற்றி இதில் இதுக்கு ஃபுல்லாகவே ரெட் கலர். இப்போ இதில் எல்லாமே 2 கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். எல்லாமே 2 கோட்டிங். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது நம்ம பூஜை ரூமில் சாமி வைக்கிறதுக்கும் வந்துட்டு இது அழகாக சாமி அன்னபூர்ணி இவங்களாம் வைக்கிறீங்க அப்படின்னா அழகாக வச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக எல்லோ கொடுத்துருக்குறேன். இப்போ மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன், அதனால் இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து எங்கே ஆரம்பிச்சேன்னு தெரியாது, அதனால் அந்த கரெக்டாக முடிக்கிற இடத்துல லைட்டாக ஒரு ஒயிட் விட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக மறுபடியும் திரும்ப முடிக்கும் போது அந்த இடத்துல முடிக்கலாம். இது மண்டேல ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த டாட் பெயிண்டிங் யூஸ் பண்ணுவாங்களா அந்த டூல்ஸு. ப்ளூக்கன் மாதிரியே இருக்கல, சின்னதாக இருக்கும். இதில் சுற்றி ரெட் கலர் டாட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரஷ் வச்சு நம்ம பண்ணலாம். ப்ரஷ் வச்சு பண்ணும்போது எல்லாம் ஒரே சேப்பாக வருமானு தெரியல, அதனால் இது எடுத்துருக்கிறேன். இது இப்போ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ பின்னாடி வந்து இந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் வேறு கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால பின்னாடி இப்படி வச்சுட்டு இந்த ப்ரௌனிஸ் கலர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் க்ரீன் அண்ட் ப்ரௌனாக கலந்த கலர், பிரைட்டான கலர்ஸ் எடுக்காமல் அடியிலங்கிறதுனால இந்த மாதிரி இந்த கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. பின்னாடியுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து வார்னிஷ் அடிச்சிட்டோம்னா வார்னிஷுமே 2 கோட் கொடுத்துருவேன். மொதல் ஒரு கோட்டு, அது காஞ்சோன்னா இன்னொரு கோட்டிங். நம்ம வார்னிஷ் அடிச்சிட்டோம், பிக்சர் வார்னிஷ் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் அது பிக்சருக்கு வந்து எதுவுமே ஆகாது. நீங்கள் எந்த படம் வரைஞ்சாலும் பிக்சர் வார்னிஷ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா தூசி வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம இப்படி பிக்சர் வார்னிஷ் அடிக்கும் போது மெர்ஜ் ஆகலை. பார்த்தீங்களா, கலர் எதுவுமே இதாகலை. அக்ரிலிக் பெயிண்டில் வந்து இப்படி கலர் எதுவுமே மெர்ஜ் ஆகாது. அதே இது போஸ்டர் கலர்லனா நம்ம பிக்சர் வார்னிஷ் அடிக்கும் போது கலர் எல்லாமே என்ன ஆயிரும், இப்படி மெர்ஜ் ஆயிரும். இப்படி நம்மளால ஸ்மூத்தாக அடிக்க முடியாது. பெயிண்டிங்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.